தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்ல, குறிப்பா பிஜேபி கூட கூட்டணி இல்ல. மாநில கட்சிகளோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கும். என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 1952 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளோடு மாநில கட்சிகள் கூட்டணி அமைத்து ஜெயிச்ச பிறகு மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. உங்களால போராடி எந்த திட்டத்தையும் வாங்க முடியல. காரணம், தேசிய கட்சியோட நீங்க கூட்டணி வச்சதுனால பல்வேறு மாநிலங்கள்ல வேறு வேறு மாநில கட்சிகள் ஆட்சி புரியும் போது மத்தியில் இருக்கிற அரசு, நீ கூட்டணி வச்ச அரசு மத்தியில் இருக்கும்போது ஒரு நிலையான முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழலின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு. ஆகையினால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய கட்சிகளை விட்டுட்டு மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் 40 ஜெயிச்சு மட்டும் வச்சுக்க. நம்ம சொல்றாள்தான் பாரதத்தில் பிரைம் மினிஸ்டரா வர முடியும். அப்படி வரும்போது நீட் தேர்வை ரத்து பண்ணலாம். டெல்டா பகுதியில் தஞ்சை மாவட்டத்தில் எண்ணெய் கிணறு தோன்றுவதற்கு 12 இடத்துல அனுமதி கொடுத்திருக்கா மத்திய சர்க்கார். 12 இடத்துல கொடுத்தது மட்டும் இல்ல, எவ்வளவு ஏக்கர் நிலம் எடுக்கிறேன்னு பார்த்தா 6 லட்சம் ஏக்கர் நிலத்தை எடுக்கிறான். எடுத்தானாக்க அடுத்து நெல் விளையாது, நம்மளுக்கு சோறு கிடைக்காது. நான் கேட்கிறேன் மத்திய சர்க்கார, இங்க என்ன கிணறு தோண்டி என்ன எடுத்து நீ வரிய கூட்டி மத்திய அரசு வாழணும்ன்ற நினைக்கிறீல, மேற்கு வங்கத்துல போய் தோண்டு, குஜராத்ல போய் தோண்டு. ஏண்டா தமிழ்நாட்டுக்கு வர, தமிழ்நாடு என்ன கேனப்பையன் நினைச்சா? இதை தட்டி கேட்பதற்கு மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கத்திற்கு துப்பில்ல. இதை தட்டி கேட்ட ஒரே தலைவன் மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் மட்டும்தான். தஞ்சை டெல்டா பகுதி என்பது விவசாயம் சார்ந்த பகுதி. பூமிக்கடியில வைரமே கிடைச்சாலும் கூட அதை எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அந்த வைரத்தின் மூலமாக நாட்டிற்கு பல கோடி வருமானம் கிடைத்தாலும் அந்த வருமானத்தை நாங்கள் இழக்க தயாராக இருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட விவசாய பகுதியாக தஞ்சை டெல்டா பகுதி அறிவிக்கப்படும் என்ற செய்தியை சொன்ன ஒரே தலைவன் அண்ணன் டிடிவி தினகரன். எந்த தலைவர் சொன்ன? அரசியல் தலைவர் சொல்லு. திரு ஸ்டாலின் பேசும்போது சொன்னாரா? எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சொன்னாரா? ஓ பன்னீர்செல்வம் பேசும்போது சொன்னாரா? ஏன் சொல்லல? சொல்ல முடியாது. உங்களுக்கு பயம். நான் கேட்கிறேன், திமுக இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்ட. 2 கட்சி தான் கூட்டணி முடிவு பண்ணிருக்கீங்க. 8 கட்சி கூட்டணின்னு சொல்றீங்க. 8 இல்ல 80 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கீங்க, பிரச்சனை இல்லை. இலங்கை தமிழர்கள் லட்ச லட்சமா செத்தான்ல, யாரா காரணம்? மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தது? அப்ப கூட்டணி ஆட்சியில் யார் இருந்தது? திமுக காங்கிரஸ் தான் இருந்தீங்க. அந்த இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு, கச்சத்தீவு பிரச்சனைக்கு திமுகவும் காங்கிரசும் இன்னைக்கு கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை ஜெயிச்சா அந்த பிரச்சனைக்காக திமுக போராடுமா? ராகுல் காந்தி ஆந்திராவுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்கின்ற போது ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து மாநிலமாக நான் அறிவிப்பேன் என்று சொல்கிறார். வரவேற்கிறேன், தப்பில்லை. அதே ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணும் போது திமுக கூட்டணியில அவர் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா? தஞ்சை டெல்டா பகுதியில் எண்ணெய் கிணறு தோண்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லணும் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வரவிட மாட்டோம் சொல்லணும் ராகுல் காந்தி. சொல்லுவாரா? சொல்லுவாரா ஸ்டாலின்? ஆனா அண்ணன் டிடிவி தினகரன் டிக்ளேர் பண்றாரு, நாங்க அதை புற செய்வோம். எங்களை நம்புங்க. பிஜேபிக்கு என்று தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு அலை இருக்கு, 100% உண்மை. நான் அரசியலுக்காக பேசல. அதிமுகவுக்கு என்று ஒரு எதிர்ப்பு அலை இருக்கு, 100% உண்மை. நான் அரசியலுக்காக பேசல. 2 வழியிலும் ஒன்று சேர்ந்திருக்கா. அந்த எதிர்ப்பலை ஓட்டு பூரா
எங்கடா குக்கர் சின்ன இருக்குன்னு பார்த்து நச்சு 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 நச்சுட்டு குத்த போறேன். நம்மளுக்கு சத்தியமா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன். எனக்கு தெரியும். நான் அரசியல் 25 வருஷமா இருக்கேன். ஒவ்வொரு மாவட்டமா கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரியும். ரைட்டா? இந்த வல்லல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று போய் சேர்ந்துச்சு பார்த்தியா, இன்னும் நம்மளுக்கு சூப்பர்ரா. 2 வருஷத்துல திமுக கார கூட அதிமுகவை இவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாங்க. பாவம் அவங்க இவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணல. ஏதோ எடப்பாடி எடுபடின்னு தான் பேசிப்பாங்க. தவிர இவ்வளவு குச்சியா வந்து ஒரு விமர்சனம் பண்ண கட்சி எதுன்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி. ஐயா மருத்துவர் அவர் பேர் என்ன, ராமதாஸ் ஐயா, அன்புமணி ராமதாஸ், என்னென்ன குற்றச்சாட்டு பேசும்போது கூட சொன்னார். நம்ம தேர்தல் பிரிவு துணை செயலாளர் பேச்சாளர் எல்லாம் மீறி ஒரு அரசியல் தலைமை பேச முடியாத பேச்செல்லாம் பேசி இந்த அரசை விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டு நாங்க 40 ஜெயிப்போம். மக்களை நான் கேனப்ப என்ன பார்த்த ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசல, ஏன் இப்ப மாத்தி பேசுற, என்ன ரீசன் புரிஞ்சுக்குவானா புரிய மாட்டானா? கடவுளே பாப்பா இருக்கிற இன்னும் ஒரு மாசம் பொறுங்க. என்ன பேசுறாங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு குழு, 50 பேர் கூட்ட ஒரு குழுவெல்லாம் கட்சி கிடையாது, லெட்டர் பேடு கட்சி, அதை நாங்க பொருட்டே பண்ணலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்ப வரைக்கும்? நேற்று வரைக்கும். முந்தா நாள் என்ன பேசுறாங்க? எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எங்களுக்கு எதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஏண்டா இதுவரைக்கும் பொருட்டே இல்லைன்றவங்க நேற்று எங்களுக்கு எதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்டா. பயம் வந்துருச்சு அதிமுகவுக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தாண்டா ஜெயிக்க போகுதுன்ற நிலைமை அதிமுகவுக்கு வந்துருச்சு. இல்லாட்டி இந்த நிலைப்பாட்டை நீ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அம்மா முதலமைச்சர், பொதுச் செயலாளர், எவ்வளவு பெரிய தலைவர், அம்மா வீட்டில் வந்துதான கூட்டணி கட்சிக்காரங்க வந்து பேசுவாங்க. இவங்க பறக்குறாங்க. பொள்ளாச்சி மகாராணி வீட்டுக்கு போறான், தைலாபுரத்துல ராமதாஸ் வீட்டுக்கு போறான், இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு போறேன். எவனும் எடப்பாடி வீட்டில் பேசல, ஓபிஎஸ் வீட்டில் பேசல, தலைமை கழகத்தில் பேசல. கூட்டணிய இது என்னடா கூட்டணி? ஒரு மதிப்பு வேணாம். அதிமுகன்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சினா, மானமுள்ள ரோசமுள்ள கட்சி. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகள் ஆட்சி அமைத்த கட்சி அதிமுக. அந்த அதிமுக பேரை கிடைக்கிற மாதிரி வீடு வீடா பிச்சை எடுக்கிறது மாதிரி நீ கூட்டணி அமைக்கிறே. பயம், உனக்கு கிடைத்த பயத்தின் காரணமாக தாழ் பணிந்து நீ போற. அசிங்கம். நாங்க எப்படி துணிச்சல் அளிக்கிறோம்ல, கூட்டணி வந்தாவா, வராட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற தனிச்சு நிக்க சொல்றாமா பண்ணியே. உனக்கு அந்த துணிச்சல் இருக்கா? திமுகவுக்கு சரி அதிமுகவுக்கு சரி சொல்லு.